டேய் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, அதாவது இன்னைக்கு நம்ம ஏகே சார் அவர்களோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உழைப்பாளர் தினம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் எடுக்கிறேன், ஆனால் இந்த வீடியோ நம்ம எடிட்டரு எப்போ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவாருன்னு தெரியல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இது பெட்டர் போய். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, தினா மூவியோட ரீரிலீஸோட அட்ராசிட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சேனலுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்களோட பிறந்த நாள செலிப்ரேஷனை அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வாங்க முதல்ல அதை பார்த்துட்டு வரலாம். எனக்கு பர்சனலாக அஜித் சார் கிட்ட இருந்து பிடிச்ச கான்டென்ட்னா, நான் ஒரு நடிகர். ஏன்னா நீங்கள் ஒரு நடிகராக மட்டும் பாருங்க, உங்களுக்கு முக்கியம் முதல்ல தாய் தந்தை அப்படின்னு அஜித் சார் சொன்னார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிற நடிகர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியம் உங்கள் அம்மா அப்பா தான். அதுக்கப்புறம் ஒரு நடிகனா என்ன நீங்கள் திரையில பார்த்து கொண்டாடினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன மனுஷன்? ஆனால் இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் இவரை வச்சு சில பல அரசியல் நகருது. அரசியல் அந்த அரசியல் கிடையாது, இது வேற விதமான அரசியல். ஃபேன்ஸ் அரசியல். தல தான்டா பெருசு, எங்க தளபதி தான் பெருசு. அதாவது என்னன்னா, அதை பத்தா இப்ப நம்ம வீடியோவா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதை நான் பிரிச்சு 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 வச்சிருக்கிறேன். வாங்க தினாவோட அட்ராசிட்டியை டீட்டெயிலா பார்க்கலாம். ரோகிணினாவே நம்ம அப்படின்னு நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா ரோகிணி தேட்டர் சென்னையில் இருக்கு, அங்கே செலிப்ரேஷனை வேற லெவல் பண்ணுவாங்க. அஜித் சார் படம் வந்தாவே அங்கே செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். அங்கே பட்டாசு வச்சது தப்பா இல்லை, நான் கேட்குற பட்டாசு வெடிச்சது தப்பா அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது, பட்டாசு வெடிக்கலாம், ஆனால் தேட்டருக்குள்ள வெடிக்கலாமோ. சரி, தியேட்டருக்குள்ள டப்பாஸ் வெடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் போலீஸ்க்குலாம் இந்த மாதிரி உங்க செலிப்ரேஷன் பண்ணுங்க, தப்பு இல்லை, ஆனால் தியேட்டருக்குள்ள பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு போலீஸ்லாம் அட்வைஸ் பண்ணி அப்புறம் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் போலீஸ் நம் நண்பன், அவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். தியேட்டருக்குள்ள பட்டாசு வெடிக்குது இருந்தாலும் தப்பு, நம்ம தியேட்டர் வெளியே பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு வெடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்பயும் போலீஸ் பிடிக்குது, தப்பு தானே இது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது, தியேட்டர் வெளியே வச்சது பட்டாசு கிடையாது, நாட்டு வெடிக்கும். ரசிகர்களின் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த பட்டாசு வெடிப்பது என்று இருந்தாலும், இங்கு வெடிக்கப்பட்ட அந்த பட்டாசுகள் கிட்டத்தட்ட அந்த நாட்டு வெடிகுண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வெடிகுண்டுகளின் ரகம் என்பதன் காரணமாக இப்ப இந்த இடத்துல சில கேவலமான யூடியூபர்ஸ் பண்ற வேலையை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இப்போ இந்த டிவி சேனல் டிஆர்பி ரேட்டுக்காக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி யூடியூப்லேயும் சில யூடியூபர்ஸ் வியூஸுக்காக சில கேவலமான விஷயங்கள்லாம் செய்வாங்க. இப்போ உதாரணம், படம் பார்த்துட்டு வெளியே வராங்க, அவங்க ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு, சார் ஜனவரி 14, 2021 தினா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்போல்லாம் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு கேட்கலாம். இல்லை இந்த படம் எப்படி இருந்தது, பாட்டு எப்படி இருந்தது, நம்ம அஜித் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இவங்க கேட்குறது எப்படி நீங்களே பாருங்க. எத்தனை ஜில்லா வந்தாலும் தலைதான் பில்லா. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. படம் பார்த்துட்டு வர ஃபேன்ஸுக்கு படம் எப்படி இருக்கு, படம் நல்லா இருக்கா அப்படி கேட்டால் ஒரு நியாயம் இருக்கு. படம் பார்த்துட்டு வரவங்க கிட்ட போயிட்டு கில்லிக்கே டஃப் கொடுக்குமா அப்படின்னு சொன்னா அந்த ஃபேன்ஸோட மென்டாலிட்டி பாருங்க. ஏன் எங்க தலையோட பெரிய ஆளா அப்படின்னு தான் பேச வரும். அது மட்டும் இது ரோஹிணி கில்லியோட கோட்டை அப்படின்லாம் சொன்னாங்களே, அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. ரோஹிணி தளபதியோட கோட்டை சும்மாறா
அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்ஸ் வந்து கில்லி படம் 2 வாட்டி போட்டாங்க, ஆனால் நாங்கள் கேட்குறோம் போடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நாம் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை நண்பா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்புறம் போக 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 வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவன் நான் தேட்டருக்காரன் ஒரு வேலை வந்து விஜய் ஃபேனாக இருப்பானோ அப்படி இவரே கேள்வி கேட்டு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. கில்லி பாட்டை 2 தடவை போட்டுக்கிறானுங்க, எங்க பாட்டை ஒரு தடவை தான் போட்டானுங்க. விஜய் ஃபேன்ன்றதாலயா? விஜய் ஃபேன்ன்றதுல அவரு எனக்கு தெரிஞ்சு நீ விஜய் ஃபேனா தான் இருக்கணும். அம்மால விஜய் ஃபேன் தான் நீ தெரிஞ்சு போச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அந்த இடத்துல ஒரு விஜய் ஃபேன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கில்லி தான் ப்ரோ அந்த இடத்துல சொல்லும் போது அவன் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வாடான்னு இழுத்துட்டு போறான். அவனையும் கையை பூச்சி இழுத்து நீ சொல்லிட்டு போ ப்ரோ, நீ சொல்லிட்டு ப்ரோ கில்லி தான் ப்ரோ. நீனாலாம் கிட்ட வராது. வெளிய பட்டாசு அடிப்பாங்க, நீ நாங்கலாம் தியேட்டர் ஸ்கிரீன் உள்ள பட்டாசு வச்சிரோம், போய் பாரு ப்ரோ. கில்லி விஜய் தான் ப்ரோ. தல தான் ப்ரோ. நண்பா நான் எல்லா யூடியூபரும் சொல்ல இந்த மாதிரி சில யூடியூபரால இந்த மூவி ரிவ்யூ பார்க்கவே தோண மாட்டேங்குது. இது கூட பரவாயில்ல நண்பா, சில பீஸுங்களா இருக்கும் நண்பா. அதாவது என்னன்னா, இப்போ அஜித் சாரும் விஜய் சாரும் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க ரசிகர்களும் சில பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. இப்போ என்னோட கேங்லேயே வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் ஒருத்தர் இருக்கிறான், விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கிறான், சூரிய சார் ஃபேன்ஸ் இருக்கான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. இந்த படம் வரும்போது மட்டும் நீயா நானா அப்படின்னு ஒரு போட்டி மாதிரி வரும். ஆனால் அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல போட்டி தான். அதாவது வசூலில் நீ அதிகமாக வந்து கொடுக்குறியா, உன்னோட வசூல் நான் அதிகமாக கொடுக்குறேன். இது வந்து யாருக்கு நல்லதுன்னா தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு போட்டி இருக்கலாம், இது தப்பே இல்லை. ஆனால் நான் தலை ஃபேனு, இது வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சில தற்கூரிகள், சில முட்டா பீஸுங்க பண்ணுற வேலைகளுக்கு பார்த்தீங்களா, அது நீங்களே பாருங்க. இது வந்து சென்னையில் இருக்கிற காசி தேட்டரில் வந்து தீனா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கில்லி போஸ்டர் இருக்குது. அது வந்து அபினேஷ்ன்ற ஒருத்தர் வந்து அவரோட பைக் கீயால் வந்து கீச்சிருக்காரு. இதனால் இவர் என்ன சாதிச்சிருக்காரு தெரியுமா? அந்த காசி தேட்டர் ஓனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தீனா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் பேனர், அதை தூக்கிட்டு இவர் கீச்சா இருப்பாருங்க, அந்த விஜய் சார் பேனரை தூக்கி போட்டு புது பேனர் வச்சிருக்காங்க. கில்லி அப்படின்னு சொல்லிட்டு புது பேனர் வச்சுருக்காங்க. அங்கே அஜித் சாரோட பேனரே இல்லை. இதுதான் இவர் பண்ண சாதனை. அது மட்டும் இல்லாமல் இவர் மன்னிப்பு வீடியோவும் விட்டுருக்காரு. அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம்னு வந்தேன், தீனா படம். பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்களெலாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன், அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு. மன்னிச்சிடலாம். இவர் பண்ணது தப்பா இல்லை அவர் நண்பர்கள் பண்ணது தப்பா? ஏன்னா அவர் நண்பர்கள் தான் ஊசி பேத்தி இந்த வேலையை பண்ண வச்சிருக்காங்க அபினேஷ் அவர்களை. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த மெட்ராஸ் படத்தில் கார்த்தி சொல்லுவார் பார்த்தீங்களா, நீ பண்ணு மச்சான் உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது என்னடா ஒரு பக்கம் காணும் ஒடிவேல் மாதிரி ஒருத்தம் இருக்க மாட்டான். அங்கே சிக்கி சீரழியா தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க தான். இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருந்தால் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க. ஏன்னா அவன் வந்து ஏற்றி விட்டு வேலைக்கு போயிடுவான், நாம் கடைசியில் மாட்டி ஜிங்கி அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகே நண்பா, இன்னைக்கான கான்செப்ட் அவ்வளோதான். தீனா படம் வந்து வசூலில் பயங்கரமான சாதனை அடையும்னு உங்களை போல நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலா ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து 4 பக்கமும் போவோம், நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் வளரும். ஓகே நண்பா, உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார்.